இந்திய அரசியல் சாசனம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துருக்கிற உரிமையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓட்டிங், வாக்குரிமை. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கான்றதுக்கு அடையாளம் இருக்கிறதுல அவனோட ஓட்டுரிமை ரொம்ப முக்கியம். அதனால ஓட்டிங் இஸ் நாட் ஒன்லி ஆர் ரைட் பட் ஆல்சோ ஆர் லைஃப். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ நம்ம கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது நான் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்ட உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போகிற உரிமையே இல்லை சொன்னால் நம்ம கேட்கலாம். நான் நீங்கள் உட்பட யாருக்குமே இல்லை. நான் பயமுறுத்த நினைக்காதீங்க, அதுதான் நிஜமும் கூட. கொஞ்சம் ஏமாந்த நல்ல மாதிரி இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இது என்னன்னா ஓட்டு போடுற உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் பண்ணலாம். இது மெயின் ரீசன் அந்த எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருப்பம். இப்போ இந்த எஸ்ஐஆர் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒர்க் ஆகும்? கடந்த ஜனவரி மாதம் எடுத்த கணக்கெடுப்பில் 6,36,00,000 வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனால் யாருக்குமே ஓட்டு போட உரிமையே இல்லை. அந்த பிஎல் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வாக்குச்சாவடி நிலையப்படுறாங்க. அவங்க வீடு வீடாக போய் அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும். அந்த தேர்தல் ஆணையம் அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடும். அந்த வாக்காளர் பட்டியலை நம்ம பேர் இருக்கணும், அப்போ தான் நம்மளால ஓட்டு போட்டு அந்த புது பட்டியல் வர வரைக்கும் நம்ம வாக்காளர்களான்றது அது உறுதியே செய்யணும். இன்கேஸ் அந்த புது பட்டியலில் நம்ம பேர் இல்லைன்னா அது ஒரு தனி ப்ராசஸ், அது ஒரு தனி ஃபார்ம், அது ஒரு தனி கிளைம் பண்ணுற மாதிரி அது ஒரு இதாக. ஸோ இந்த மாதிரி நிறையா சிரமங்கள் குழப்பங்கள் இருக்கிறதுனால மக்களுக்கு மேலே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இதுதான் வெரிஃபிகேஷனா இல்லை ஒரு மறைமுக ரீ ரெஜிஸ்ட்ரேஷனா இல்லை ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அவங்க செய்ய வேண்டியதாக ஒன்றே ஒன்று தான். இந்த மாதிரி வீடாக போய் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் கிட்ட நீங்கள் வாங்கிக்கணும். அது ரொம்ப முக்கியம். இது நான் சொல்கிறது வாக்காளர் பட்டியலில் ஆல்ரெடி ஒரு பேர் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ புது வாக்காளர் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு ஃபார்ம் 6 வரும். அதை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற சம்மந்தப்பட்ட அந்த அலுவலகத்தில் நீங்கள் டேரெக்டாகவும் சப்மிட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஆன்லைன்லையும் சப்மிட் பண்ணலாம். அப்படி ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஃபோனில் மெசேஜ் வரும், அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இருக்கிறவங்க கூட அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம். அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக உங்களோட பிஎல்ஓ அந்த ஆஃபீஸர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட் போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிஎல்ஓ ஆஃபீஸரோட ஃபோன் நம்பர் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களை யாரும் ரீச் பண்ணல இல்லை உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கல இருக்குன்னா நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணி அந்த ஃபார்ம் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமாக அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் சரியாக செஞ்சாலும் இந்த எஸ்ஐஆர் மேலே சில டவுட்ஸ். அதே இல்லாமல் இந்த 6,36,00,000 வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாமல் இந்த ஒரே மாதத்துக்குள்ள எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் ரீச் ஆகணும். ரெண்டாவது, நீங்கள் வரும்போது வீட்டை போயிட்டு வேலைக்கு போயிட்டு நீங்கள் வருகிறதுக்காக வேலையெல்லாம் வீட்டுக்குள்ளேயே பார்த்துருக்கோமா? ஸோ இதில் மெயினாக பாதிக்கப்படும் போது உழைக்கிற மக்கள் ஏழைகள் வேலைக்கு போகிறாங்க. இது ஒரு யார் இருக்கான்னு சொல்லுவோம். ஒரு நியாயமான இசையாக என்ன? இப்போ ஒரு 2 போனவங்களை மார்க் பண்ணி அது டெலிட் பண்ணணும். இப்போ போய் வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மார்க் பண்ணி டெலிட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பேரில் இவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்றதான் கேள்வி. இப்போ புதுசாக வர வாக்காளர்களோ இல்லை ஓட்டு இல்லாதவர்களோ சேர்க்கப்படாதா? இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷன் 2021, 2024 எப்படி எல்லாமே ஓட்டு போடுறோம். அதில் ஓட்டு போட்டவங்க கூட இப்போ புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அது ஏன் கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது அதனால தான் நம்ம எஸ்ஐஆர். இப்போ புதுசாக சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வராது. அது என்னன்னா முக்கியமாக நம்மளுடைய டிவிக்கு கோயிலுக்கு அந்த ஃபார்ம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். இது யார் பண்ணுறாங்க? இது நான் தான் சொல்லி தெரியும் அவசியம் போட்டிருக்கு. இது இருக்கிற ஆட்சியாளர்கள் நம்மளுக்கு கைப்பாக இருக்கிற சில பேர் இருக்குது, இல்லை சிஎஸ்ஆர் பண்ணியிருக்காங்க. அதனால் வேண்டிய வர்ச்சுவல் வாரியர்ஸ் இதை வந்து சாதாரணமாக இருக்காதுங்க. இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும். இது ரொம்ப உறுதியாக இருக்குது. அதே வீடியோ அந்த ஃபார்ம் கிடைக்குன்னா இப்படியே இருப்பாங்க. தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போய் அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு பழகாதவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த செஞ்சு செஞ்சு கொடுக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம ஜென்சி கிட்ஸ், நம்ம ஃபஸ்ட் டைம் மெத்தர்ஸ், நம்ம புது வாக்காளர்கள், நம்ம நண்பர்கள் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம் அந்த ஃபார்ம் நம்பர் 6 அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான இந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு அதை சப்மிட் பண்ணணும். ஏன்னா வரப்போகிற தேர்தலில் நீங்கள் தான் அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு உங்கள் பேரை இன்க்ளூட் பண்ணாமல் செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும், என்னென்ன நிறுவன வேலைகள் செய்யணும் எல்லாமே நம்ம செய்வோம். இது நமக்கு எல்லா விஷயங்களும் எல்லா பிரச்சனைகளும் கொடுத்து தானே இருக்காங்க. அது நீ படம் நடந்து தான் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஓட்டு போடுற விஷயத்தையும் அவங்க உத்தரவாக மாறுவாங்க. நான் சில வீடியோஸ்லாம் ரிப்பீட்டாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். 2 பேருக்கு போட்டி போயிட்டு அது மேலே மேலே அந்த குரூப் போயிட்டு அதனால கூடவே வரப்போகிற தேர்தலில் நம்ம யாரும் காட்டணும், நம்ம பலம் என்ன காட்டணும். அதுக்காக அந்த பலமான அந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நம்ம கையில் இருக்கு. அந்த ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை, ஓட்டு வாக்கு ஜனநாயகம்.
அது இருந்தால் நம்ம வெற்றியை நம்ம பார்க்கணும். தமிழ்நாடு அந்த வாக்கு சாவடி முன்னாடி திறந்து நிற்கணும். அதை பார்த்துட்டு தமிழ்நாடு தமிழை வெற்றி காட்டணுமா இல்லை தமிழை வெற்றி காட்டணும் தான் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி வீடுன்னு ஒன்று இருந்தால் தான் ஊர் நோக்க முடியும்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி போட்டியும் ஒன்று இருந்தால் இந்த நாட்டையை காப்பாற்றணும். நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எலிமினேஷன் ஃபார்ம் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஃபில்அப் பண்ணும்போது அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் டாபிக் பாயிண்ட் இருக்கு. அது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற உங்கள் பேரும் ஆதார் கார்டில் இருக்கிற பேரும் அந்த ஸ்பெல்லிங் இனிஷியல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதா அக்செப்ட் ஆகும், இல்லைன்னா அக்செப்ட் ஆகாது. அது ஒரு கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே கேட்டு அது முடியாது, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதனால பண்ண முடியாதுன்னு கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் மைடியர் டிவிக்கு தோழர்களே, மைடியர் ஜென்சி படைபலமே, உஷாராக கான்ஃபிடென்ட்டாக நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி.